நேற்று மிட் நைட்ல இருந்து பாலிவுட் திரையுலகமே அதிர்ச்சியில மூழ்கி இருக்கு. மும்பையோட போலீஸ் முழுக்க பாந்த்ரா பகுதிக்கு படம் எடுத்திருக்காங்களாம். இது எல்லாத்துக்கும் காரணம் பாலிவுட் டாப் நடிகர் சயீஃப் அலிக்கான ஒரு கொள்ளையன் குத்திட்டு போனதுதான். என்ன நடந்துச்சு, சயீஃப் இப்போ எப்படி இருக்காரு, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம். பாலிவுட்டோட டாப் ஹீரோல ஒருத்தர் சயீஃப் அலிகான். நடிகை கரீனா கபூரோட கணவரான சயீஃப் தன்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைகளோட மும்பை பாந்த்ராவில் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. நம்ம ஊர் போயஸ் கார்டன் மாதிரி அந்த ஊர்ல பாந்த்ரா ரொம்ப காஸ்ட்லி. அங்க ஷாருக் கான், சல்மான் கான் இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் வீடுலாம் இருக்குது. இதனால பாந்த்ரா உள்ள போகணும்னாலே பயங்கர கெடுபிடி இருக்குமா. இப்படியாப்பட்ட இடத்துல தான் 12வது மாடியில் இருக்கிற சயீஃப் அலிகான் வீட்டுக்குள்ள புகுந்த கொள்ளையன் அவரை 6 இடத்துல குத்திட்டு போயிருக்கான். நேத்து மிட் நைட் 2 மணிக்கு சயீஃபோட குழந்தைகள் இருக்கிற ரூமுக்குள்ள நுழைஞ்ச கொள்ளையன் அங்க இருந்த பொருட்களை திருட முயற்சி செஞ்சிருக்கான். அந்த நேரம் வேற ஒரு பெண் அங்க வரவே இந்த சம்பவத்தை பார்த்து அலறி கூச்சல் போட்டிருக்காங்க. இவங்க சத்தத்தை கேட்டு சயீஃப் அலிகான் குழந்தைகளோட ரூமுக்கு ஓடி வந்து பார்த்தா கொள்ளையன் பணியாளர்களை அடிக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத சயீஃப் உடனே கொள்ளையனை பிடிச்சி தடுத்திருக்காரு. அவன் தன்னோட கையில மறைச்சு வச்சிருந்த கத்தியால முதுகு தண்டுவடம், கை, கழுத்து பகுதின்னு ஒரு 6 இடத்துல சயீஃபை சரமாரியா குத்திருக்கான். உடனே அந்த பணிப்பெண்கள் வீட்டுல இருந்த மற்ற பணியாளர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால கொள்ளையன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். போகும்போது மாடிப்படி வழியா இறங்கி போனதுனால 6வது மாடியில இருந்த சிசிடிவி கேமராவில் அவனோட முகம் பதிவாகியிருக்கான். சயீப் குத்துப்பட்ட உடனே அவரோட மூத்த மகன் தைமூரை கூப்பிட்டுக்கிட்டு கரீனா கபூரோட அம்மா ஆட்டோல சயீபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள சயீபோட மூத்த மகன் இப்ராஹிம் அங்க வரவே எல்லாரும் சேர்ந்து சயீபை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு முதுகு தண்டுவடத்துல ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இப்போ அபாய கட்டத்தை தாண்டி நல்லா இருக்கிறதாகவும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாந்த்ரா செக்யூரிட்டி, அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி கொள்ளையன் அவங்க வீட்டுக்குள்ள போனாங்கிறத பத்தி அவனை கைது செஞ்சு அவங்கிட்ட தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸ் பத்தின விசாரணையில இன்னும் சில தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் நடந்த சமயத்துல கரீனா கபூர் வீட்டிலே இல்லையா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தாங்களாம். அதனால வீட்டுல சயீப் மற்றும் குழந்தைகள், கரீனாவோட அம்மா, பணியாளர்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எமர்ஜென்சி எக்ஸிட்காக இருக்கிற வழி மூலமா தான் கொள்ளையன் 12வது மாடிக்கு போனதாகவும் அவன் எப்படியோ உள்ள நுழைஞ்சி ரொம்ப நேரமா அவங்க வீட்டுல காத்திருந்ததாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு செக்யூரிட்டியும் தாண்டி கொள்ளையன் உள்ள போக முடியாது. அந்த அபார்ட்மெண்ட்ல இத்தனை வீடுகள் இருந்தும் சரியா சயீஃப் வீட்டுக்கு போனதை வச்சு பார்க்கும்போது அவர் வீட்டுல வேலை செய்யற யாராவது கொள்ளையனுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதனால அந்த அபார்ட்மெண்ட் மற்றும் வீட்டு பணியாளர்கள்னு ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மும்பை போலீஸ். கைது செய்யப்பட்டிருக்கிற கொள்ளையன் வாயை திறந்தாதான் அவன் சயீஃப் வீட்டுக்குள்ள போனதுக்கான உண்மையான காரணமே தெரிய வரும்னு சொல்லப்படுது.